என்னண்ணே இந்த வயசுல பட்டம் விடுறீங்க? ஏய் கிறுக்கு பையல ஏசிக்காட பட்டம் விட்டுக்கிறீங்க. என் பேரண்டிக்கு வாங்கிட்டு போறேன்டா. என் பேரண்டி நீ பாத்திருக்கியா? அண்ணே இதெல்லாம் யாருக்குண்ணே? என் மகனுக்கு தான் பட்டணத்துக்கு நீ போறேன்ல. பிரிச்சு பார்க்கலாமா? நல்லா இருக்குல்ல? இந்த வயசுலயும் பார்த்து எங்க அப்பா எப்படி இருக்காருன்னு. இந்த வயசுல நீங்க எப்படி இருப்பீங்களோ? வா. வாங்கப்பா. வாங்க மாமா. வாங்க தாத்தா. என்னப்பா இது? என்ன விசேஷம்? உங்க பர்த்டே தான் தாத்தா. நான் தான் சொன்னேன்ல தாத்தா கண்டிப்பா மறந்துருப்பாருன்னு. எனக்கு எதுக்குமா இந்த கொண்டாட்டம்லாம்? அப்பா இதெல்லாம் தேவைதா? வாங்க. என்னப்பா நீங்க இது? இப்படி வைங்க. இப்படியாமா? எங்கப்பா பிரேம ஆளக்கானா? மாமா அவன் ஃபைட்டிங்ல இருப்பான். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வெட்டுங்க மாமா. இருமா வேறாண்டி இருங்கப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் ஷூட் 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 ஷூட்ரா ஷூட்ரா. பிரேம் தாத்தா கேக் கொட்ட போறாரு, வா. நீங்க போய் வெட்டிக்கங்கப்பா. ஷூட்ரா ஷூட்ரா ஷூட்ரா. என்னப்பா நீங்க? நீ ஏன்பா இப்படி பண்ற? தாத்தா கேக் கொட்ட போறாரு, வாடா. நான் வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கேன். அப்போ தாத்தா பர்த்டே கேக் கொட்ட போறாரு. வந்துட்டான். ஏய் பிரேம் எங்கடா போன? அப்பா நீங்க வெட்டுங்கப்பா. தாத்தா ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. அப்பா ஹேப்பி பர்த்டே. என்னப்பா? அப்பா அவனை விடுங்க. என்னப்பா இது? அப்பா உள்ள போய் பிரிச்சு பாருங்க. அப்பா மொபைல் போன் தானே. நான் தானே உங்களுக்கு இந்த ஐடியாவே கொடுத்தேன். எனக்கு வேணாம்ப்பா.
தாத்தா எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்க? ஒரு அவசரத்துக்கு திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணனும்னா இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கிக்கோங்க தாத்தா. வேற எதை வேணாலும் கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இந்த கருமை மட்டும் வேணாமா, நான் உனக்கு ஒரு பரிசு தரணும். யாருமா, தாத்தா உனக்காண்டி இந்த சலங்கை வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்க. தாத்தா so lovely. Thank you so much. வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். அப்படின்னா என்னம்மா? தாங்கிறதுக்கு திங்கிறதுக்கு தரிகிடதத்தி தாங்கிறதுக்கு தரிகிடதுக்கு தாங்கிறதுக்கு திங்கிறதுக்கு தரிகிடதத்தி தாங்கிறதுக்கு தரிகிடதுக்கு தான் துந்தக்கு தரிகிடதற்கு தரிகிடதும் தக்கு தரிகிடதற்கு தரிகிடதும் தக்கு தரிகிடதற்கு தரிகிட தகதனதாம் தகதனதா தகதனதாம் தகதனதாம் தகதன தகதனதாம் 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 தாங்கிறதுக்கு தரிகிடதுக்கு தரிகிடதற்கு தரிகிடதுக்கு தான். ஹலோ. நல்ல நாட்டியம்லாம் ஆடுற. போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. கருத்து அப்புறம் வச்சுக்கலாம். அவனை சுட்றா சுட்றா சுட்றா. ஏய் கார புட்றா, போய் வெட்றா அவன் கழுத்தை. ஏய் போ போ போ. தாத்தா வந்திருக்கேன் பாருடா. என்ன வேணும் உனக்கு? ஏய் வந்ததுல இருந்து உன்கிட்ட பேசவே முடியலடா. நான் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. போ தாத்தா, போய் தூங்கு போ. போ போ போ. தாத்தா பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருடா. தாத்தா do you have any sense? டபர் போ. நானே கடுப்புல இருக்கேன் உன் பர்த்டே பார்ட்டில. ஏற்கனவே கூட விளையாண்ட 3 பேர் போயிட்டான். இந்த விளையாட்டுலாம் வேணாம் பிரேம். சின்ன வயசுல இருந்து காத்தான்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதோ பாரு, எங்க அம்மா அப்பாவே நான் ஒன்றும் சொல்லல. ஒழுங்கா வாயை முட்டு போயிரு. நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இப்போ எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்ன கூட உனக்கு பிடிக்கல, இந்த தாத்தாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஐயோ முதல்ல ஒண்ணு எனக்கு பிடிக்கல. உன் மேல ஒரு ஸ்மெல் வருது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பரவாயில்ல பிரேம, இந்த காத்தாடியாச்சும் வாங்கி வச்சுக்க. முடிச்சா நீ விளையாடு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க இருந்து போ.
டைமை வேஸ்ட் பண்ணாத. கெட் லாஸ்ட். அப்பா ஒரு முக்கியமான காலில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஹலோ ஹலோ. ஹலோ. என்னைய வேணாம் சொல்லிட்டு நான் இல்லாம எவ்வளவு நாள் வாழ்ந்துருவேன்னு பாக்குறேன். நான் சாகுற வரைக்கும் நீ இல்லாம நான் வாழ்ந்துருவேன். அது ஒன்னால முடியாது. ஏன் முடியாது? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ செய்யறதெல்லாம் நானும் செய்யறேன். நீ நானும் ஒண்ணா? நீ நானும் ஒண்ணா? எனக்கு இதயம்னு ஒண்ணு இருக்கு. என்கிட்டயும் மின்னாற்றல் அனுப்புற பேட்டரின்னு ஒண்ணு இருக்கு. சிந்திக்கமா நல்லது கெட்டதை அலசி பாக்குறதுக்கும் எனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு. அது உனக்கு தெரியுமா? என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதுக்கு பேரு வேற. ப்ராசஸர். வேலை செஞ்சு உழைக்கிறதுக்கு கைகள் இருக்கு. எனக்கு அதுக்கு அது. நீங்க தான் எப்பவுமே என்னை உங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. அதனாலதான் நான் உன்னை வேணாம்ன்றேன். என்னடா பண்ணுவே? இல்ல என்னடா பயந்துரும் நினைச்சியா? நீ பயப்பட மாட்ட. நீ கிராமத்தான் எனக்கு தான் தெரியுமே. ஆனா நீ என்னை ஏத்துக்காம உன்னை விட மாட்ட. அந்த கதை என்கிட்ட நடக்காது. விட நடக்கவா ஓடவா என்கிட்ட கால் இருக்கு. எனக்கு அது தேவையே இல்ல. எங்க போனாலும் நீங்க தான் என்ன சுமந்துக்கிட்டு போறீங்களே. அதனாலதான்டா முட்டா போல உன்னை வேண்டாம்னு சொன்னேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? யோ கிராமத்தா, எனக்கு 2 உயிர் இருக்கு. அதுக்கு பேருதான் சிம் கார்டு டவர். டேய் நீ மூச்சு விடுறியா? என்னைய பாரா. அட கிராமத்து கலவா, அந்த மூச்சுக்கு பதிலாதான் சாட்டலைட் ஒண்ணு இருக்குது. உன்னால ஒரு நன்மையும் கிடையாது. என்னால நன்மை கிடையாதா? ஏன் கிடையாது? சொல்ற எண்ணிக்கோ. தகவல் தொடர்பு, தகவல் களஞ்சியம், தகவல் பரிமாற்றம், பண பரிமாற்றம், பயணச்சீட்டு பதிவு, பயணிக்க உதவும் கூகுள் மேப், இசை, சினிமா, செய்தி, இப்படி ஒரு மினி கம்ப்யூட்டர் போல ஏராளம் ஏராளம். அதை விட பயங்கரமான உன்னால வரக்கூடிய தீமையை சொல்லட்டுமா? அவசியம் இல்லாத காரியங்களை பாக்குறது, பேசுறது, உன்னை அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்தி நேரத்தை வீணாக்குறது, மனசை கெடுக்கிற அசிங்கத்தை பாக்குறது, தெரிஞ்சுக்கிறது. அதை விட முக்கியமா கண்ணு, காது, மூக்கு, மூளை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கதிர்வலைகள்ல மாட்டி சிக்கி சின்னவனமாகிறது. இன்னும் நிறைய எத்தனையோ சொல்லலாம். பெருசு மனுஷங்க காலையில எழுந்துக்க கூட என்னையத்தான் அலாரமா யூஸ் பண்றாங்க தெரியுமா? டேய் முட்டாள, நீ ஹெல்ப் இல்லடா. செத்து போனவன் பக்கத்துல நீ எத்தனை முறை வந்து அலாரம் அடிச்சாலும் அவன் எந்திரிக்கவே மாட்டான்டா. டேய் போடா. ஒன்ன படைச்சவன் மனுஷன், மனுஷனை படைச்சவன் கடவுள். நீயும் மனுஷனும் ஒன்னா ஆகவே முடியாதுடா. போடா போ, வேற வேலை இருந்தா பாடுறா. நாளைக்கு உன் கையில நான் வந்து காட்டுறேன் பாரு. தொலைச்சு போட போடா. சொல்லுடி, இதோ வந்துருவேன் கொஞ்ச நேரத்துல. One minute. Yeah, we'll call you. ஆமா ஆமா ஆமா, அந்த கன்சைன்மெண்ட் தான். ஆமா ஆமா, அதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். கிளைண்ட்
நான் அப்புறம் பேசுகிறேன். என்னப்பா என்ன வேணும்? ஏன்பா போனை கட் பண்ணிட்ட? நீ பேசு. ஏன்பா நீ போன்ல பேசும்போது நான் பக்கத்துல நின்னா தப்பா? இல்லைப்பா அது வந்து இல்லப்பா, வரக்கூடாது எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மிஷினோட மிஷினா வாழ்ந்துக்கிறீங்க. அதான் மனசு இரும்பாவும் பிளாஸ்டிக்காவும் மாறி கிடக்கு. இப்போ என்னப்பா ஆச்சு? உன் பொண்ணோ பையனோ நீ பக்கத்துல வரும்போது அவங்க எந்திரிச்சு போனா நீ என்ன நினைப்ப? அது அவங்களோட வளர்ச்சின்னு நினைப்பேன்ப்பா. எதுப்பா வளர்ச்சி? மற்றவங்க கிட்ட போன்ல பேசும்போது தனியா போனா வளர்ச்சி இல்லப்பா, பெற்றவங்க கிட்டயே எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். பிரேம தனியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியாப்பா? அவன் தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உள்ள மருமக பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு போலாம். இங்க வந்தா நீங்க ஒரே வீட்டுல தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. நான் பாசமா உங்க பக்கத்துல வந்து நின்றா கூட என்ன வேண்டும்னு கேக்குறீங்க. எனக்கு என்னமோ அது புதுசா தெரியுதுப்பா. அண்ணினா தெரிறேன். ஏதோ ஆளாளுக்கு ஒரு மிஷினை வச்சுக்க அம்பாட்டுக்கு புலம்பிக்கே தெரிறீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணா பிள்ளைகளும் அதை செய்யும்ல. பிள்ளைங்க கெட்டு போனது இந்த காலத்து பசங்க முன்ன மாதிரி இல்லம்பீங்க. முன்ன மாதிரி இல்லைன்னா பெத்தவங்க முன் மாதிரியா இல்லைன்னு அர்த்தம். காலையிலேயே எதுக்குப்பா கோவப்படுறீங்க? கோவப்படலப்பா தம்பி, ஆதங்க. ஒரு நிமிஷம் வாங்களேன். உட்காருங்கப்பா. ஏன்பா? உட்காருங்க. அப்பா அப்பா இதை பாருங்க, இதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக். நேற்று நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதை 170 பேர் பார்த்துருக்காங்க. 112 பேர் உங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. 171 பேர் லைக் போட்டிருக்காங்கப்பா. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? லைக் போட்டிருக்காங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிடிக்கலன்னு சொல்லுவாங்களோ? சொல்லியிருக்காங்களே. இதை பாருங்க, 23 பேர் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அட நாசமா போக. பிடிக்கலன்னா கூட யாரையும் காயப்படுத்தாம போறதானப்பா மனுஷத்தன்மை. அப்பா இது ஒரு நாகரீகம். மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடணும். இதாப்பா இப்ப ட்ரெண்ட். பேசுறங்கிறது ஒரு உணர்வுப்பா. அதையும் கடவுள் மனுஷனுக்கு தான்ப்பா கொடுத்துருக்காரு. பிடிச்சிருக்குன்னு சொல்றது மனசுல இருந்து வரணும். லைக் போடுறாங்கன்னு சொல்றிய, அது அன்புனால வரணும். அவங்க நேசிச்சு சொல்லணும். நீங்க பண்றதெல்லாம் செயற்கைப்பா. அதனாலதான் இந்த மிஷின் அதை சொல்லுது. அப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்க வயசு, நீங்க வாழ்ந்த விதம் அப்படி. நாங்க சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. இப்ப நாங்க அப்படி பழகிட்டோம். அடிமையாட்டேங்கிறத மாத்தி சொல்ற. அளவுக்கு அதிகமான பழக்க வழக்கம் எதுவா இருந்தாலும் அதுவும் ஒரு போதைதான் பேய், குடிப்பழக்கம் மாதிரி. இல்லப்பா, நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயம் எப்படியும் மாறும்பா. அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். இப்போ ஆட்டுக்கல் கிரைண்டராகவும் அம்மிக்கல் மிக்சியாகவும் மாறிச்சுல, அந்த மாதிரி. ஜெயக்குமார், சூரியனும் மாறல, சந்திரனும் மாறல, நம்மளை படைச்ச கடவுளும் மாறல, அவர் கற்றுக் கொடுத்த அன்பும் மாறல. கிராமத்து வாழ்க்கையும் அந்த 10ஆம் பசலி பாசம் தான் இந்தியாவை கொஞ்சமாவது ஈரமா வச்சிருக்கு. ஏங்க நான் ஸ்கூல் கிளம்புறேங்க. பிரேம் எந்திரிச்சானமா? ராத்திரி எல்லாம் ஒரே வீடியோ கேம். 1 மணிக்கு தான் தூங்குனான்னு நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்க முன்ன மாதிரி இல்ல மாமா. நீ எப்படிமா போவ? ஜெயக்குமார் கிளம்பாம இருக்கேன். நான் டாக்ஸில போயிடுவேன் மாமா. நான் வேணா போய் பிடிச்சி வரட்டுமா? இல்ல மாமா, நான் ஏற்கனவே போன்ல புக் பண்ணிட்டேன். இப்ப வந்துரும். மாமா, பிரியாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, வீட்ல தான் இருப்பா. கொஞ்சம் பாத்துக்கோங்க மாமா. நான் இன்னைக்கு டிஃபன் கூட பண்ணல மாமா. பிரியா கிட்ட சொன்னீங்கன்னா என்ன சாப்பிடுறீங்களோ போன்ல ஆர்டர் பண்ணுவா மாமா. 15 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துரும். நான் வரேன் மாமா. நீ சின்ன நல்ல வேலை வாங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க போய் முடிய போதோ? என்னமாச்சு? ஃபீவரா இருக்கு தாத்தா. அப்படி தெரியலையே, உள் காய்ச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி எதுவும் குடிச்சியா? எதுவும் சாப்பிட பிடிக்கல தாத்தா. நல்ல பொண்ணுமா நீ. ஜுரமா இருக்கு, சாப்பிட வேணாமா?
இரு, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏன்டி ஃபோனை கட் பண்ண? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். உன்கிட்ட ரொம்ப கேட்கல. ஜஸ்ட் 20,000. என்ன விளையாடுறியா? நோ 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 நோ. இனிமே விளையாடாம இருக்க தான் அந்த பணம். இது உனக்கே நல்லா இருக்கா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ப்ளீஸ் வினோத், ஏன் இப்படி பண்ற? இந்த அழுவுற சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் உன் வீட்டை பார்த்து எஸ்டிமேட் போட்டது ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீ பணத்தோட வர, அப்படி இல்ல உன் போட்டோ Facebookல வரும். இந்தாம்மா. எதுக்கு தாத்தா இதெல்லாம்? நான் தான் வேண்டான்னு சொன்னேனே. நம்ம வீட்டில் இல்லைம்மா, அதான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். குடிச்சிடுமா. மாடி, உடம்புக்கு எதுவும் இல்லையா? டாக்டர் போலாமா? ஐம் ஆல்ரைட் தாத்தா. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க தாத்தா. என் பேத்தி பிரியானா எனக்கு உயிர். என் பேத்தி மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அவளை நல்ல பொண்ணு, பாசமா இருப்பா, உண்மையா இருப்பா. அவளை கோடி ரூபாய்க்கு நம்பலாம்.
என்னடி தேடுற? ஏய் எழுந்துடுறா. சந்திரா, என்னங்க? பிரியா என்ன தேடுறா? அததான் நானும் கேக்குறேன். ஒண்ணுமே சொல்லாம போறா. என்னடி தேடிட்டு இருக்க? என்னாச்சு பிரியா? என்னாச்சுமா? வளையல காணோமா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். வெளியே போன இடத்துல எங்கேயாவது தொலைச்சிட்டியா? வெளியே எங்கேயுமே போகலப்பா. என்னடி இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்ப? பரவாயில்ல விடுமா, அதுக்காக நீ அழுதுட்டு இருக்காது. குழந்தைய வலையில தொலைச்சு விட்டு கவலையில அழுகுது. அதை போயிட்டு விடுமா, போயிட்டு போய் விடு. கவலைப்படாதம்மா, போனா போயிட்டு போய் தாத்தா வாங்கி தரேன் வா. அழுகாதம்மா, அழுகாதுன்றல்ல, விடுமா வாங்கிக்கலாம். கவலைப்படக்கூடாதுன்றல்ல, படுத்துக்கம்மா. இதுக்காகம்மா காலையில இருந்து அழுதுகிட்டு இருந்த? எனக்கு எல்லாமே தெரியும். நீ காலையில அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஒன்றும் கவலைப்படாத, பலவிய தாத்தா நான் உனக்கு வாங்கி தரேன். சரியா? படுத்துங்க, கவலைப்படாம வேணுமா? Why so late, baby? No, 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 no. அப்படிலாம் பார்க்க கூடாது. இந்தா சூப் சாப்பிடு. இங்க பாரு, நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கை துரோகம் பண்ற. வேண்டாம் வினோத். அப்புறம் நான் சொல்லு. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கத்தாத, முதல்ல பணத்தை எடு. என்னால பணம் எல்லாம் ரெடி பண்ண முடியல. வீட்ல இருந்து திருடிட்டு வந்துட்டேன். எவ்வளவு தேரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதோட நிறுத்திக்கோ. என்னோட போட்டோவை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ற வரைக்கும் நான் இங்க போக மாட்டேன். கூல் 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 கூல். இதுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகலாமா?
ப்ளீஸ் வினோத், கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடடா. இதுக்கப்புறம் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ப்ளீஸ். ஓகே ஓகே, 1 செகண்ட். தோபார், உன்னை நம்பலாமா? இதுக்கப்புறம் எதுவும் வராதுல்ல? நம்மலாம் சோல்னில அர்ஜென்ட்ல அப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. முதல்ல நீ கிளம்பு. பிரியா, சாரி பிரியா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னையும் ரேகாவையும் நம்பி தானே இங்க வந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே. ச்சே. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல பிரியா. ரேகா கூட அங்கதான் இருந்தா, அவ கூட சொல்லவே இல்லை. இனிமே அந்த மாதிரி நடக்காது பிரியா, என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சீ, உன்னெல்லாம் நம்பி உன் கூட வந்தேன் பாரு. ஏய், என்னடி சண்டை போறதுக்குனே வந்திருக்கியா? நியாயம் கேட்க வந்திருக்கேன். பிஹேவ் யுவர் செல்ஃப். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு என்ன பேசுவ? உனக்கு அவனோட எவ்வளவு பணம் கிடைச்சதுன்னா அந்த ஃப்ராடோட சேர்ந்து நீயும் என் முதுகுல குத்திட்டேல. ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. 4 பேர்னா 4 விதமா இருக்கதான் செய்வாங்க. எனக்கு இந்த விளையாட்டுலாம் சகஜமாயிடுச்சு. வாய முட்டு போ, இல்ல மரியாதை கெட்டுரும். எதுடி சகஜம்? இப்படி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதா சகஜம்? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? ஏய், சொல்லிட்டே இருக்கேன். ஆ, ஆ, ஆ. என்னப்பா? இல்லப்பா, எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? இல்லப்பா, ஒரே வீட்டில் ஆளுக்கு தனித்தனியாக கொடுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குப்பா எனக்கு. இல்லப்பா, நாங்க எல்லாரும் பிஸியா இருக்கோம், அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. எதுல பிஸியா இருக்கீங்க சொல்லுப்பா. எல்லாருமே பிஸி. ஆளுக்கு தனித்தனி ரூம்ல ஏதோ நத்து சுண்டுக்கிற மாதிரி, எல்லாரும் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி இருக்கிற மாதிரியே தெரியுதுப்பா எனக்கு. அப்பா, என்ன கொஞ்சம் பேச விடுப்பா. ஒன்னா உட்காந்து காபி சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடல, மதியம் ஏதோ வெளியே போறீங்க, பரவாயில்ல. ராத்திரியில கூட ஆளுக்கு காதுல ஏதோ சுருகிக்கிட்டு கையில ஏதாவது வச்சுக்கிட்டு என்ன சாப்பிட்றோம்னே தெரியாம, என்னப்பா அது? இப்படி இருந்தா எப்படிப்பா? அப்பா, இண்டிபெண்டா வாழ்றது தப்பா? எனக்கு புரியலப்பா. சுதந்திரமா வாழ்றோம்னு சொல்றேன்ப்பா. எது சுதந்திரம்? சரி, உங்க 2 பேரையும் விடுங்க. பிள்ளைங்க தனிமைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. பிரேம சொல்றீங்களா? இது சின்ன விஷயம்ப்பா. அவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா எல்லாமே சரியாயிரும். அவன் விளையாடுறத நீ சின்னதுங்கிற.
காயம் தெரிஞ்சும் கண்டுக்காம இருந்தா அது வளர்ந்து பெருசாயிரும்பா. இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே தொலைச்சிடாதீங்கன்னு சொல்றேன். பிள்ளைங்க தப்பான வழிக்கு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அவங்க சந்தோஷமும் எதிர்காலமும் நம்ம கையில தானே இருக்கு. அப்பா, உங்க கிராமத்து வாழ்க்கையை சிட்டி லைஃப் கூட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. கிராமமா இருந்தாலும் சிட்டியா இருந்தாலும் குடும்பம்ங்கிறதும் உறவுங்கிறதும் ஒண்ணுதானப்பா. அப்பா ப்ளீஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க 2 பேர் புத்திசாலிங்க, சொந்த கால நிக்க தெரிஞ்சவங்க. எங்க வேணாலும் தனியா போய் தனியா வந்துருவாங்க. எதையும் தனியா நின்று சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுத்து நாங்கள் வளர்த்து வச்சிருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஹலோ, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஏய், என்னடி நம்ம ஊருக்கு முன்னாடி வந்துட்டோமா என்ன? யாரையுமே காணோம். எல்லாம் வந்துருவாங்க, அங்க பாரு. ஏய் ரேகா, என்னடி இது? நீ வெறும் பர்த்டே பார்ட்டி தானே சொன்ன, இந்த மாதிரி பார்ட்டியா? எந்த மாதிரி பார்ட்டியா இருந்தா என்ன, பர்த்டே பார்ட்டி தானே. குமார் சொல்லல உன்கிட்ட? இல்லையே, அவன் கூட சொல்லலையே. நீ இதெல்லாம் சாப்பிடுவியா? பியர் மட்டும் எடுத்துப்பேன். என்னடி பேரஞ்ச மாதிரி ஆயிட்டா? இல்லடி, நான் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு என் வீட்டுல தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏய், என்னடா பண்ற? அதெல்லாம் அப்படிதான், கம்முன்னு. வினோத், பிரியா, மை கிளாஸ்மேட். வினோத், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே வினோ. தேங்க்ஸ். கம், லெட்ஸ் ஸ்டார்ட். டேய் வினோ, பிரியா சுத்த சைவம். ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நாங்க ஜாலியா குடி, பார்த்து குடிங்க. சூப்பர் மச்சான். பிரியா, ஏண்டி இங்க வந்து நிக்கிற? ரேகா, லேட் ஆகுமா? நான் கிளம்பட்டுமா? இருடி, சாப்பிட்டு போலாம். இல்லடி, நீயும் குமாரும் கூப்பிட்டனால தான் நான் இங்க வந்தேன். இப்போ எனக்கு என்னமோ மனசு சரியில்லடி. வாட் ரேகா, என்ன சொல்றான் உன் ஃப்ரெண்டு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டில அவ கலந்துக்கிறது. ஏற்கனவே ஷை டைப் வேற. நீயே கேளு. ஓகே. ஷையா? நம்ம கிட்ட எல்லாம் ஷையாலாம் இருக்க கூடாது, புரியுதா? வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபில அதெல்லாம் படதான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்காத. வினோத் வேற பிளான் போட்டான்.
வினோத், ஒரு முறை பண்ணிட்ட, இதோட நிறுத்திக்க. அவ என்னோட ஃப்ரெண்டா, என்னால தானே அவ இங்க வந்தா. இனிமே எந்த பிரச்சனையும் வேணாம். பிரச்சனையா? என்னடா சொல்றான் அவன்? இது விளையாட்டு கேம், நாஸ்டி கேம். நானா புதுசா விளையாட நினைச்சிட்டு இருக்கியா? உன் ஃப்ரெண்டு பிரியா என் தூண்டில சிக்கின 3வது மீன், அதுவும் சூப்பர் சுறா. சும்மா விட்டுருவேனா? வேணாம் வினோத், ப்ளீஸ். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நீ என்னடா ஒத்துக்கிறது? இப்ப அடிக்கிறேன் பாரு போனு. இதுக்கு பேர் தான் ஜாக்பாட். சந்திரா டீச்சருக்கு நிம்மதியான வாழ்க்கை. என்ன மிஸ், இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? கரெக்டா தான் மிஸ் சொல்றாங்க. நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல ஹஸ்பண்ட், அற்புதமான பிள்ளைங்க. ஹலோ, என்னம்மா, உடம்புக்கு இப்போ சரியாயிடுச்சா? எனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா, ஐம் ஓகே. என்னம்மா எடுக்க மாட்டேங்கிற? எடுத்து பேசுமா, பேசு. பரவாயில்ல தாத்தா, ஃப்ரெண்டு தான், நான் அப்புறம் பேசிக்கிறேன். இது என்னம்மா அது காயமா இருக்கு? ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன், வெறும் சிராய்ப்பு தான், ஒன்றும் இல்லை. இல்லடா கண்ணு, 2-3 நாள் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லைம்மா. ஏதாவது பிரச்சனையா? காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, தாத்தா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இருமா, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, அம்மா போயிட்டு வரேன். எங்க தாத்தா? வந்து சொல்றேன். ஹலோ, நான் போன் வச்சா எடுக்க மாட்டேற, கட் பண்ற. உனக்கு எவ்வளவு நேரம் தான் ட்ரை பண்றது? ஏய், எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நீ பணம் கேட்ட, நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் எவர் கால் மீ. பிரியா, நீ ரொம்ப நியாயமா பேசுற. கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. நீ ஒரு போட்டோக்கு தானே காசு கொடுத்த, இன்னும் என்கிட்ட நிறைய போட்டோ இருக்கு. இப்போ ஒண்ணு வருது பாரு. How is it? இன்னும் நம்ம பார்ட்டி, வீடியோ எல்லாம் இருக்கு. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். இன்னைக்கு 9 மணிக்கு வா. வரல, இன்னைக்கு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காலம் கட்டும். எங்க வரணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். உங்க பேர் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா?
அதெல்லாம் எதுக்கு மேடம்? இப்ப என்ன பண்ண போறோமோ அதை சொல்லுங்க. உங்க பேரை இனிமே இங்க படிக்க முடியாது. டிசி கொடுத்துறோம், கூட்டிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி சேட்டை பண்றவங்களை இங்க வச்சிருந்தா எங்க ஸ்கூலுக்கு தானே அசிங்கம். ஐயா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலைங்கய்யா. பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்புற அளவுக்கு என் பேரன் என்னங்கயா தப்பு பண்ண? இவன் கூட ஆன்லைன்ல கேம் விளையாட வரலன்னு ஒரு பையனை கல்லால அடிச்சிருக்கான். அவங்க வீட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்கூலுக்கே வந்துருச்சுங்க சார். பிரேம, அப்படி ராஜா பண்ண? நீங்க வந்து நடிப்பெல்லாம் காட்டாதீங்க. நீங்க சரியா விளக்காம விட்டீங்க. அதான் உங்க பேரன் உங்க வாரிசா வரான். ஐயா, நான் கிராமத்துக்காரன். என்னை பார்க்காதீங்க. என் பேரனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தாத்தா வளர்க்குற பிள்ளை ஒழுக்கமா வளரும்னு சொல்லுவாங்க. எப்படிங்க வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? சொல்ற சரிதாங்க. என் பேரனை நான் சரியா வளர்க்கல. நான் கெட்டு போனது காரணம் நான் தான். ஐயா, என் பேரன் ரொம்ப நல்லவங்கய்யா. எதை தெரியாம தப்பு பண்ணிவிட்டான். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க. அவனை பாதியில் அனுப்பிச்சு விட்டா அவன் படிப்பாலா போயிருங்கய்யா. காலில் ஒன்று கேட்குறீங்கய்யா. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. அண்டர்டேக்கிங்னு எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன புரியலையா உங்களுக்கு? கரஸ்பாண்டன்ட் இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுன்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் எழுதுங்கம்மா. நான் எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேங்கம்மா. வேவே செய்யக்கூடாதா? இங்க கையெழுத்து போடுங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பிரேம் எங்க? ஏங்க பிரேம் எங்க? மேலன்னு ராஸ்கல், என்னடா பண்ண ஸ்கூல்ல? என்னடா பண்ண? டேய், அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாப்பா? ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க. முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அப்புறமா வரேன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். விடுங்க அவனை. எனக்கு தான் ஃபோன் வந்துச்சு. நான் தான் ஸ்டாஃப் மீட்டிங்ல இருந்தேன். அதனால தான் மாமாவை ஸ்கூலுக்கு அனுப்புனேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அலறான் பாரு. டேய், விடுப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வந்தது? போங்கடா. உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தா இந்த உலகம் நல்லா சம்பாரிச்சா அவன் படிப்பு காரணமா சொல்லும். ஒருத்தன் நல்ல பதவியில இருந்தா அவன் உழைப்பு காரணமா சொல்லும். ஒருத்தன் நல்லவனா வாழ்ந்துட்டா அவங்க அப்பா ஆத்தால மட்டும்தான் காரணமா சொல்லும். குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களே குத்தம் சொல்லுங்க. ஸ்கூல்ல இவன் சண்டை போட்டதுக்கு நாங்க தான் காரணமா? இவன் சண்டை போட்டதுக்கு செல்போன் காரணம். இவன் செல்போன் வச்சிருந்ததுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம்.
ஏன் மாமா ஊர் உலகத்துல யாரும் பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறது இல்லையா? ஊர் உலகத்துல பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்க தாய் தகப்பன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊர் உலகம்னா யாருமா? நாம தானே. நமக்கு ஊர் உலகம் பக்கத்து வீடு, அவங்களுக்கு நாம. இந்த பையன் கூட சேராதுன்னு ஊர் உலகத்துல சொல்லிட்டா அசிங்கம் ஊர் உலகத்துக்கு இல்ல, நமக்கு தான். ஒரு குடும்பம் நல்லா வாழணும்னா 4 பணம் இருக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு கிழட்டு பணம் இருக்கணும்னு சொல்லி எங்க கிராமத்துல சொல்லுவாங்க. இந்த கிழட்டு பணம் இருந்தும் இப்படி நடந்து போச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே, உன் மயன் சொந்த காலில் நின்னுதான் இன்னைக்கு பள்ளி கொடுத்து விட்டு அனுப்புற அளவுக்கே வந்துருச்சு. இவனை பெத்தவங்க யாருன்னு மத்தவங்க கேக்குறாங்க பாரு, அதுக்கு பேர் தான்டா வளர்ப்பு. பள்ளிக்கூடம் வாழ்க்கைக்கு படிக்கிற இடம், வீடு வாழ்க்கையை படிக்கிற இடம்மா. நல்ல வாழ படிப்பு போதும், நல்லவன வேலை பெத்தவங்க வேணும். நீ ஒரு வாத்தி, உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிடவே மாட்டார். நீதிமொழி சொல்லுதுமா. ஆபத்துல இருந்து தப்பிக்கும் போது தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்றமே, அந்த தலப்பாவுக்கு பேர் தான் கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போய் படுங்க, போங்க. வாப்பா வா. பிரேம, நீ படுத்து கிடக்கண்ணா, காலையில் வந்து தாத்தா ஒன்று எழுப்புறேன். தாத்தா என்னப்பா? என் கூட வந்து படுத்துக்கிறியா தாத்தா? எனக்கு தூக்கம் வரல தாத்தா. கண்ண முடியா? தூக்கம் வரும். ஸ்கூல்ல கூட நான் அடிக்கல தாத்தா. அப்பா அப்பா தானே, அப்பா உன்னை அடிச்சது நாளைக்கு மறந்துடுவாரு. நீ தூங்கியா? என் கூட விளையாட யாருமே இல்ல தாத்தா. இந்த வீட்ல கூட யாரும் என் கூட விளையாட வரமாட்டாங்க. எனக்கு காத்தாடி கூட பிடிக்கும் தாத்தா. உன்னை கூட எனக்கு பிடிக்கும் தாத்தா. அப்படியா? 4 கத்தாடி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இன்னும் 3 கத்தாடி இருக்கியா? விடியாட்டா, நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் நாளைக்கு காத்தாடி விடுவோம். தூங்கியா? நீ கூப்பிட்டதும் வரியா இல்லையான்னு பார்க்கதான்.
நோ 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 நோ, நீ நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். நீ வந்துட்ட, தட்ஸ் ஆல். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு வினோத், நான் நல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதோட நிறுத்திக்கோ, அப்புறம் நான் வேற மாதிரி போக வேண்டி வரும். நீ எந்த மாதிரி வேணும்னாலும் போமா, ஆனா நீ போறதுக்குள்ள உன் தோலை கட்டி நெருக்கி ஒரு உமா தர மாதிரி செல்ஃபி எடுத்தனே. சோ அத டப் ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கே வைரலா ஓட விட்டுருவேன். ப்ளீஸ் வினோத், உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, என்னால எங்கேயும் வர முடியாது. பார், நீ சொல்றத கேட்க நான் உன்னை வர சொல்லல. நீ வரணும், எங்க வரணும் எப்போ வரணும் அது நான் சொல்லுவேன். ஆனா நீ அதை மீறி அதை நான் செஞ்சா அடுத்த நிமிஷமே அனுப்புறோம் பாரு. தயவு செய்து என்ன விட்டுடுறா, உன் கால்ல கூட விழறேன். ப்ளீஸ் வினோத், ப்ளீஸ் வினோத், என்ன விட்டுடு. ஏய் பார், உனக்கு போன் வரும், எங்க வரணும்னு நான் சொல்றேன். வலைகளும் உன்னை உயிரோடு கொல்லுதே, தீபங்களே இங்கே தீயாகுதே, தேகங்கள் தானே அங்கே விறகாகுதே. பெண்ணே தலைமகளே, நீ வலைகளை அறுத்து விடு, அறுத்து விடு. விடுதலை திலகமிட்டு வீதிக்கு வந்தவளே, அடிமையினி இல்லை என ஆணவமாய் சொல். எனக்குதவி இல்லை என ஏங்கியது போதும் அடி, நமக்குதவி நாம் என்று நம்பிக்கை கொள். சாதிக்க பிறந்தாயடி, நீ சாதிக்க பிறந்தாயடி. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஐயா பேர் என்ன? மாசிலம்மன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. உள்ள ஐயாவை பார்த்து கொடுங்க. சரி வாங்க. ஐயா, ஐயா வணக்கங்க. நீங்க சொன்னது இவனான்னு பாருங்க. இவன் தாங்க என் பேத்தியை மிரட்டிக்கிட்டு இருக்கான். என் பேத்தி இவங்கிட்ட இருந்து இப்படியா காப்பாத்துறீங்க? பயப்படாதீங்க பெரியவரே, உங்க பேத்திக்கு ஒண்ணும் ஆகாது. சரிங்க. இந்த பையனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இவன் ஒருத்தர் இல்ல, இது ஒரு கூட்டம். இதுல பொண்ணுங்களும் கூட்டாளியா இருப்பாங்க. உங்க பேத்தி மாதிரி ஃபேஸ்புக்கில் ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது பதிவு பண்ணாங்கன்னா
லைக் போட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. பொண்ணா இருந்தா பையனும் பையனா இருந்தா பொண்ணும் அவங்க கூட பேசி ரொம்ப சீக்கிரமா நெருக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ஆபாசமா பேசுறது, மிரட்டி பணம் வாங்குறது. நடுத்தர குடும்பத்து பசங்களை தான் இவனுங்க குறி வைப்பானுங்க. ஏன்னா அவங்க தான் மான மரியாதையை பார்த்து போலீஸ் கிட்ட போக மாட்டாங்க. ஏமாந்த பொண்ணுங்க ஏதாவது வீடியோ அனுப்புனா அதுக்கு பொய்யான குரல்ல பேசி உல்லாசமா இருக்க கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கே அனுப்பி மிரட்டுறானுங்க. இந்த பையன் நிறைய பொண்ணுகளை மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். ஒரு சில பொண்ணுங்களை கெடுத்திருக்கான். உங்க பேத்திய வச்சே இவனை பிடிச்சிடலாம். அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்க பேத்தி வெளியில போனா தடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. இதுல ஒன்றும் பிரச்சனை ஆகிறாதுல. ஏன்டா என் மகனு கூட தெரியாம நான் வந்திருக்கேங்கய்யா. நீங்க தான் பெரியவரே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க வீட்லயே யாருக்கும் தெரியாம உங்க பேத்திய நாம காப்பாத்தலாம். இப்ப எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். முக்கியமா உங்க பேத்திக்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்க பயத்துல தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. சரிங்க. நான் ஒரு சிப் ஒன்று தர்றேன். அதை உங்க பேத்திக்கு தெரியாம அவங்க கிளம்பும் போது அவங்க பையில வச்சிருங்க. அவங்க எங்க போய் அவனை சந்திச்சாலும் நாம ஈஸியா ஃபாலோ பண்ணி அவனை பிடிச்சிடலாம். மாமா, அவரை கொஞ்சம் கார் எடுக்க சொல்லுங்களேன். எங்கம்மா போற? நீ காலேஜ் லீவுன்னு சொன்ன? ஃப்ரெண்ட பார்க்க போற தாத்தா. சரி போ. வண்டி அடியா. கிளம்பிட்டாங்களான்னு பாரியா. சார் கிளம்பிட்டாங்க. அடையாறுல இருக்காங்க. கவலைப்படாதீங்கயா பெரியவரே, கவலைப்படாதீங்க. உங்க பேத்திக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். என்னையா கிட்ட நெருங்கிட்டோமா? பிரியா ஃபோன் பண்ணி பேசுனியா? அவதான் போனை என் பேக்ல வச்சுட்டு போயிட்டாலே. மறந்து வச்சுட்டு போனாலா இல்ல நமக்கு தெரியணும்னு வச்சுட்டு போனாலான்னு தெரியலங்க. நம்ம மோசம் போயிட்டோங்க. கொஞ்ச நாளாவே அவன் நடவடிக்கை சரியில்லை.
அவன் கிட்ட என்னென்னவோ பேசியிருக்கிறான். இப்ப அவன் எல்லாத்தையும் பிரியாட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அவன் எங்க வர சொன்னானோ, இவன் எங்க போனாலோ, பிரியாவை நம்ம திரும்ப பாப்போமானே தெரியலங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. இதப்பா அனாவசியமா பயப்படாத. அவன் கூட்டோன்னா அவன் கூட போயிடுவாளா என்ன? நம்ம பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை. ஐயோ, அவன் அனுப்பின எல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் கன்றாவி எல்லாம் நான் பார்த்து தொலைச்சிட்டேங்க. நானே போனை வாங்கி கொடுத்து என் பொண்ணோட லைஃப சீரழிச்சிட்டேன். வாங்கி கொடுக்க போதே சொன்னேன் வேணாம் வேணான்னு. கேட்டியா? பொண்ணு ஆசைப்பட்டான்னு வாங்கி கொடுத்தேன். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றீங்களா? இதை பார், பொண்ணுங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது அம்மாவோட பொறுப்பு. அன்னைக்கு பிரேம் ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணேன்னு வந்து சொன்னானே, அப்ப அப்பா நீங்க தப்பு பண்ணீங்க நான் சொல்லட்டுமா? என்னையா ஸ்கூல்ல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க? சார் ஸ்கூல்ல தான் காட்டுது. என் மருமக வேலை பார்க்குற ஸ்கூல் மாதிரி தெரியுதுங்கய்யா. சிப்ப உன் பேத்தி பேக்கில் வைக்காம மருமக பேக்கில் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன் மருமக எந்த கிளாஸ் டீச்சரு? எந்த கிளாஸ்ன்னு தெரியலங்கய்யா. விஞ்ஞான பாடம் எடுக்கிறதா சொன்னாங்கய்யா. இது என் மயக்காரு தாங்கய்யா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் தான் இன்ஸ்பெக்டர் சொல்லி கூட்டு வந்தேன். உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா சரியான நேரத்துல தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. பிரியா பிரியா போனுக்கு தாங்க கால் வருது. அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோன்னு கூட சொல்லாதீங்க. ஸ்பீக்கர்ல போட்டு என்கிட்ட கொடுங்க. பிரியா எங்க இருக்க? ஹலோ ஹலோ பிரியா. ஹலோ பிரியா. பிரியா, நான் குமார் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? நீ கடப்பாக்கம் போகாத. வினோத் அங்கதான் இருப்பான். அவன் அடிக்கடி அந்த தீவுக்கு தான் போவான். அங்க தனியாலாம் போக கூடாது. தயவு செய்து அந்த பக்கம் போயிடாத. பிரியா பிரியா பிரியா. கவலைப்படாதீங்கம்மா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா வீட்டுக்கு போங்க. ஐயா, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேங்க ஐயா. அந்த கடப்பாக்கம் கார்னர்ல நம்ம கான்ஸ்டபிள் நிக்க வைங்க ஐயா. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னம்மா காசு இல்லையா? இல்லண்ணே, போனை மறந்துட்டு வந்துட்டேன். அது நான் என்ன பண்ணிட்டோம்? உங்க போன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களாண்ணே? ஏமா இது ஏற்கனவே ப்ரீபெய்டுமா, இதை போய் கேட்டுன்னு இருக்க? ப்ளீஸ்ண்ணே, ஒரே ஒரு கால்ண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே, ப்ளீஸ். சீக்கிரம் கொடுத்துடணும். யாரு? ஹலோ, நான் பிரியா பேசுறேன். யார் போன் அது? எங்கிருந்து பேசுற? நான் கிளம்புற அவசரத்துல என் போனை மாத்தி அம்மா பேக்ல வச்சுட்டு வந்துட்டேன். பிரியா, டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். இப்போ நீ எங்க இருக்க? நான் பக்கத்துல வந்துட்டேன். அப்ப வந்து தொலைறதானடி? வினோத், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏதாவது யாடா குடுமா பண்ண, உன் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் முதல்ல கேளு. நீ எனக்கு போன் பண்ண எங்க அம்மா தான் எடுப்பாங்க. எங்க நீ போன் பண்ணிருக்கியோன்ற பயத்துல தான் நான் உனக்கு இப்போ ஆட்டோ டிரைவர் செல் வாங்கி போன் பண்றேன். நான் உன் அம்மாக்கு போன் பண்றது பண்ணாதது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்து சேரல, முதல்ல போன் பறக்கும், அப்புறம் போட்டோ பறக்கும். ப்ளீஸ் வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. நான் பக்கத்துல வந்துட்டேன், இதோ வந்துடுறேன். யார் மாத்தர்ற? அண்ணா உள்ளதா இருக்காரு. இன்னொருத்தனை உன்னை இட்னு வர சொன்னார் போட்ல. வா அண்ணா, வாட்ச் வந்துருச்சு.
போன வாங்கிட்டு கூட. சரிண்ணா. ஏய் இந்தா புடி. ஹலோ. ஏய் என்ன இங்க வர சொல்ற? எதா இருந்தாலும் நீ இங்க வா பேசலாம். அடங்க மாட்டியா நீ? போட்லேரி. நிஜமாலே பயப்படுறியா இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறியா? லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு தான் ஆபத்து. போனை வெஸ்ட் வந்துட்டேன்னு யார்கிட்ட கதை விடுற? இன்னும் 10 செகண்ட் தான் பாப்பேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு டைரக்ட் போன். மரியாதையா வந்து சேரு. வெளியேடு. எங்க? அந்த தீவுல இருப்பான் சார். பெரியவரை பார்த்து ஏறுங்க. என்ஜாய் பண்ணுவார்ப்பா. யோ புடிங்க அவங்கள. ஏய் ஏய் போலீஸ்ரா. ஏய் வேண்டா. ஏய் வேண்டா. பெரியவரே நீங்க பதறாதீங்க, பயப்படாதீங்க. உங்க பேத்தியோட நான் வரேன். போய் உட்காருங்க போங்க. சரி. டேய் போடா. ஏய் அமைதியா வாடி. புடிங்க அவனை. தாத்தா. அம்மா அம்மா. ஐயா. வாங்க போலாம்.
எடுத்துட்டு வாங்க. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நான் உங்க பொண்ணுப்பா. நான் பண்ண ஒரே தப்பு உங்க யார்கிட்டயும் சொல்லாம என் ஃப்ரெண்டு ஒருத்தி கூட அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போனதுதான். அங்கதான் எதிர்பார்க்காம இதெல்லாம் நடந்துருச்சு. பயத்துலதான் உங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். அவனாவே போட்டோ எடுத்து வச்சுட்டு Facebookல போட்டுருவேன்னு மிரட்டினான். உங்க யார்கிட்டயும் சொல்லாம நானே இதை சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. தாத்தா மட்டும் இல்லைன்னா நான் பெரிய ஆபத்துல மாட்டிருப்பேன். சாரிப்பா. பரவாயில்ல விடுமா. ரொம்ப சாரிப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. எதுக்குமா? இல்லப்பா, நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. சொன்னப்ப எங்களுக்கு தெரியல. தெரியலன்னு சொல்லாத, புரியல. எல்லா பிள்ளைகளும் செய்யற தப்பு தான். உங்க 42 வயசை பார்த்துட்டு வந்தேன்னா, ஆனா என் 80 வயசு பார்க்காது நீங்க எனக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. மாமா, நாங்க யூஸ் பண்ற எல்லாமே தப்புன்னு சொல்றீங்களே, அதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாமா. அது கத்து கொடுக்கும். நான் இல்லேன்னு சொல்லலமா. தப்பான பொண்ணு கூட பழக கூடாதுன்னு நம்ம பிரியாவுக்கு அது சொல்லி கொடுத்துச்சா? கூட பழகினவனே கல்லால் அடிக்க கூடாதுன்னு சொல்லி பிரேமுக்கு அதை சொல்லி கொடுத்துச்சா? ஆனா பைபிள் அப்படி இல்ல. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும். மோட்சத்துக்கு போற வழியை சொல்லி கொடுக்கும். கரெக்டுப்பா. செல்போன்ல கூட பைபிளை படிக்கலாம். திருப்பவும் சுத்திக்கிட்டு அங்கேயே வரிய. இந்த பைபிளை படிக்கும்போது இதுல போன் வராது. ஆனா அதுல பைபிள் படிக்கும்போது கன்றாவிலாம் வரும். சூப்பர் பஞ்ச் கதா. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம்னு நம்ம வேதம் சொல்லுது. அச்சம்னா சாமி கண்ணை குத்துடுங்கிற பயம் இல்ல. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கடவுள் சொல்றாரு. நம்ம கண்ணை குத்துனா அவர் கண்ணு அவரே குத்திக்கிற மாதிரி. பயம்னு சொல்றது கடவுள்கிட்ட நாம வச்சிருக்கிற உறவுல வர்ற அச்சம். அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறோமோங்கிற அச்சம். அந்த பயத்துக்கு பெயர் தான் பயபக்தி. அது பெத்தவங்க கிட்ட இருந்து வரணும். தப்பு பண்ணாலும் பிள்ளைங்க வந்து பெத்தவங்க கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா உங்க உறவுல உங்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு விரிசல் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு அவங்கவங்க ஆசைய தேவைய பேசுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. மனசு வெறுமையா இருக்கும்போது தான் தனிமையை தேடும். பிரேம் கூட நீங்க யாரும் விளையாடுறதே கிடையாது. அதுதான் அவனை தனிமைப்படுத்துச்சு. பிரியா கூட நீங்க யாருமே பேசுறது கிடையாது. அதான் வெளியே கிளம்பிட்டா. நீங்க 2 பேரும் பிள்ளைங்க வசதியா வாழணும், அவங்க எதிர்காலத்துக்கு சேர்க்கணும்னு இது மட்டும்தான் நினைச்சீங்க. அதான் இந்த வீட்டுல ஆள்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாரும் மறந்துட்டு அவங்க உங்க பெட்ரூம்ல வாழ்ந்துக்கிறீங்க.
நீங்க முன்னேற்றம் நினைச்சாலும் சரி இல்ல நாகரிகம் நினைச்சாலும் சரி, அது இல்லைன்னா என்னால முடியாதுன்னு ஒண்ணு இருந்தா நம்மளை அடிமையாக்கி ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம ஏவலை மட்டுமா வந்தாங்க, கூடவே சாத்தானந்தே வந்தான். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற எல்லாமே அவங்க கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி விடுற மாதிரி செல்போனு வாட்ஸ்அப்புண்டு கண்ட குப்பையை சொல்றீங்களே, அதையும் கழட்டி வைங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்கப்பா. நமக்கு எது ரொம்ப பிடிக்குதோ இல்ல நமக்கு எது ரொம்ப தேவையா இருக்குதோ அது இந்த காத்தாடி மாதிரி. அது பார்க்கையில பறக்கையில ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நூலு நம்ம கையிலேயே இருக்கணும். அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி அது பறக்கும், நம்ம கையிலேயே இருக்கும். இந்த பேஸ்புக்கு வேற என்னென்னமோ சொல்றீங்களே, அதெல்லாம் இந்த காத்தாடி மாதிரி தான். பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களும் காத்தாடி மாதிரி தான்ப்பா. ரொம்ப கையாளாதவர் தன் மகனை நேசிக்காதவர். ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். நீதிமொழிகள் சொல்லுதுப்பா. அது எல்லாத்துக்கும் அடித்தளமா ஒண்ணு இருக்கு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் கதவை சாத்தி வச்சாலும் கூற வழியா சாத்தான் நுழைஞ்சு இப்படி ஆட்டி படைக்கிறான். சூப்பர் தாத்தா. ஃபேமிலி பிரேயர் பண்ணலாமா? இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்களாப்பா, முதல்ல சாத்தான் அவன் போன்ல தான் கூப்பிடுறான். பேசிட்டு வந்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா. ஃபர்ஸ்ட் பிரேயர், அப்புறம் தான் எல்லாம். சைலண்ட் மோட்ல போட்டுடலாம். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்டி நீ நற்பெரும் நலமும் பெறுவி. உன் இல்லத்திலும் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளை போலும்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவர்க்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலமுண்டாவதாக. இஸ்ரவேலுக்கு நலமுண்டாவதாக. இஸ்ரவேல்